ஓகே, இன்றைய நம்ம வந்து பார்த்தோன்னு சொன்னால் ஒரு வெளி மாவட்டம் நோக்கி ஒரு திடீர் பயணம் கொண்டு போகிறோம். பரோட்டா, பிரிஞ்சி கறி, கருப்பு கறி. நானும் அதுதான் பரோட்டா. அடுத்தது அப்பா அங்கே யோசிப்பீங்க. அப்பா வந்து அம்மா ஓட்டது அனைவருக்கும் வணக்கம். நான் பசன். நான் செலகளை. நான் சுமன். நீங்களே அங்கே சுவந்து ஓகே, இன்றைய நம்ம வந்து பார்த்தோன்னு சொன்னால் ஒரு வெளி மாவட்டம் நோக்கி ஒரு திடீர் பயணம் கொண்டு போகிறோம். இப்போ வந்து நேரம் சரியாக இப்போ ஒரு 6 மணி ஆகிட்டுன்னு 4 மணிக்கு விளைக்கிறேன்னு சொல்லி சரி கடைசியாக இப்போ 6 மணி ஆகிட்டு. ஆனால் இதுக்கு பேராட்டோனுமான தான் போன் அடித்தது. இல்லை விளைப்பினேன். நான் 3 மணிக்கு எழுப்பினான். சொன்னா நித்திரை கொள்ள மாட்டேன். நானும் உங்களுக்கு முதல் 3 மணிக்கு எழும்பிட்டேன். எழும்பியா நான் எழுப்பேன். நான் படுத்துட்டேன். எல்லாருமே நல்ல நித்திரை அப்பா நானே நித்திரியா போட்டு எனக்கு அப்புறம் அப்பா 5 மணிக்கு கதை கட்டுறேன். மற்றது வந்து நீங்கள் யோசிக்கலாம், என்ன திடீர் 2 வெளி மாவட்ட பயணம் கொண்டு போட்டு ஒன்றையும் பற்றி சொல்லாமல் நிற்கிறோம்னு சொல்லி அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக அங்கே போயிட்டு என்ன மாதிரின்னு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். போகிறாக்கா இவங்களை திடீரெண்டு போகிறாங்கண்டா இவங்களை இவ்வளோ பேரும் போகணும். இப்போ என்னத்துக்காண்டி இப்போ என்னையை 5 மணி கூட்டி கொண்டு வீடியோவில் பார்த்துருப்பேன். நான் பெரிய காலமாக 5 மணிக்கு கூட்டிக் கொண்டு முக்கியமாக போயினவன்றாக்க காரணம் பெருசாக இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ சொன்னால் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதை வந்து நாங்கள் போய் கடைசியாக நல்லா இருக்குது என்று சொன்னால் தெரியாது. நாங்களும் இப்போ 3 பேர் வீட்டை நிற்கிறாங்க. அப்போ போவேக்க 3 பேரும் போவோம்னு சொல்லி போட்டு தான் வலிக்கிட்டுனாங்க. உங்களையும் இந்த விஷயத்துக்கு கூட்டிக்கொண்டு போவோம். மற்றது சுதந்திரம் வந்து நாளைக்கு லீவா கூட்டிக்கொண்டு போனால் வீடியோவும் எடுக்கலாம்ன்ற மாதிரி தான் அன்றைக்கு யோசிச்சு. ஓகே, இப்போ நேரம் சரியா 6 மணி. நாங்கள் இனி அப்படியே போக வீடியோவை தொடர்ந்து கொண்டு போவோம். என்ன நீங்களும் போக விடிஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. இப்பயே விடிஞ்சிட்டு தானே. ஓகே, இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்? ஒரு கதிரையில் தெரியாது, இடமும் தெரியாது. சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஆமியா கடை ஹேண்டில். நீங்கள் பரோட்டா, பிரிஞ்சி கறி, கருப்பு கறி. நீங்கள் என்ன பண்ணுங்க? நானும் அதுதான் பரோட்டா, பிரிஞ்சி கறி. அப்பப்பா ரோல். அப்பப்போ என்ன ஆர்டர் பண்ணீங்க? சூடான ரோல். வசந்தண்ணா அங்கே இந்த நிற்கணுமே. சாப்பிடுங்க. வந்து பொதுவாக எல்லாரும் வருவாங்க, நல்லா இருக்குமென்னு சொல்லி சாப்பாடு பார்த்து தான் தெரியும். முதல் தடவை வரைக்கும் நல்லா இருந்தது. இல்லை 2ஆம் தடவை வரைக்கும் அதை விட நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஓகே, வசந்தண்ணா என்ன வசந்தண்ணா என்னத்துக்கு ஆர்டர் பண்ணியாரு தெரியலையா? ஆ சில்லி கத்துக்கோ. இங்கே அப்பப்பா என்ன வைக்கிறேன் என்னத்துக்குள்ள ரேஸ் ஓட நடக்குது போல. அது இந்த எங்களை கண்டோட்டு தான் நல்லா ஓடுறோம். அம்மா ஓட்டது அங்காலஞ்சிரவுல போ. வேற என்ன இருக்கேன் சவுண்ட எந்த இடம் மட்டும் தெரியல. குருநாள் டவுன் அந்த மேலே உச்சிக்கு மேலே ஒரு புத்தர் சிலை உண்டு. சும்மணி காட்டுறது பாட்டு போட்டு எங்க போறோம்ட்ட எங்களுக்கு ஒண்ணுவா தெரியலையே. ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா குருநாள் வெளி மாவட்டம் சொல்லி வலிக்கிட்டவங்க திடீரெண்டு
வந்துட்டோம்ன்ற மாதிரி யோசிப்பீங்க. உண்மையிலே வந்து நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போனாங்கள். போய் அந்த அலுவல் வந்து உண்மையாக முடிஞ்சு சரியாக சிரமப்பட்டவன் நன்றைக்கு அனுவும் வரைய கணக்கில் நிற்கிறேன். அதுவும் இல்லாம நானும் வந்து திடீரெண்டா அம்மாக்கோ மூத்தாக்காக்கு சொல்லாம டக்குன்னு வெளுக்கிட்டேன். நான் இடையில போய் தான் சொல்லி அனுப்பி போறேன். என்ன சரியா அம்மாக்கு பேசினேன் வந்துதான் டைமுக்கு திடீரெண்டு. அப்போ ஏஞ்சம்மா வந்து இடையக்க வந்து கொஞ்சம் அவங்க ஒத்து வராம வந்து ஏஞ்சம்மாவும் வந்து ஏஞ்சம்மாவுக்கு கேள்வி போறேன் விருப்பம். ஏஞ்சம்மா எப்படி இருந்தது நாங்கள் போனது? நல்லா இருந்ததோ? அப்ப இனி எப்ப போவோம்? அப்படி ஏன் சத்தி எடுத்த நீங்கள் ஏன் சத்தி எடுத்தீங்க? அவள் ஏஞ்சம்மாவுக்கு வந்து கொஞ்சம் காலம் 5 மணிக்கு எழும்பிட்டா, வேலைக்கு எழும்பி வெளுக்கிட்டா தானே. அப்போ கொஞ்சம் முடியல சாப்பிட்டா கொஞ்சமாக ஒத்து வரையில தெரியல சத்தி வெளுக்கிட்டு. மற்ற ஆளு கொஞ்சம் ஆக தூரம் போனால் ஒத்து வர்றது குறைவு தானே. ஆளுக்கு ஒத்து வர குறைவு. அப்போ சத்தி எடுத்தா நல்லா உடுப்பு கொண்டு முன்னாடி அப்புறம் எல்லாம் மாற்றி தண்டியாச்சு அங்கே வச்சு. மற்றது வந்து மெயினாக இப்போ நாங்கள் என்னத்துக்காக போனாங்கன்றதை நீங்கள் வடிவாக பார்த்து கொண்டு வந்துருப்பீங்க. கடைசி வரைக்கும் சொல்லுவோம்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. என்னத்துக்காக போனாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் அறிஞ்சிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அதை நாங்கள் சொல்லுவோம். இப்போ வந்து நேரம் சரியாக 8:30 இருக்குமே என்ன? 8:30, அதாவது வந்து இரவு 8:30. ஸோ நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் வந்து குளிச்சு போட்டு அப்படியே வேறு லேட் ஆகிட்டு தானே. சாப்பாடு வந்து இன்றைக்கு கடையில் தான் வாங்கி கொண்டு வந்தேன். நாங்கள் 2 சாப்பாடும் செய்யலை. அப்போ அம்மாவுக்கும் கேட்டவா அம்மா ஹோல்ட் பண்ணி அப்பாவும் நான் சொன்னேன் நேரம் பண்ணப்பட்ட அது நேரம் சென்றுட்டு அது அப்புறம் நான் கடையில் வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. என்ன சாப்பாடு அதை காட்டி உங்களுக்கு அப்படின்ற இரவு சாப்பாடோட முடிப்பேன். சாப்பாட்டோட முடிச்சுட்டு ஸோ அதை என்ன மாதிரி என்னன்னு சொல்லி அதை வந்து அதுக்கு பிறகு கதைப்போம் என்ன. ஸோ என்ன மயஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். ஓகேயா? இப்போ என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஞ்சம்மா பிடிச்ச சாப்பாடு. ஏஞ்சம்மா தான் கேட்டவா என்ன சாப்பாடு எனக்கு தெரியும் பேர் தெரியாது. நாசிக்கூடா அப்பாக்கு என்ன பேர் வச்ச நீங்கள்? இல்ல அப்ப பிள்ளைக்கு அவ வந்து போன்ல தான் காத்துவாம் அப்பா அப்புவா. இதுதான் சாப்பாடு. என்னடா ஒன்றோட இருக்கிற முண்ட மாதிரி யோசிப்பீங்க. காணும் எங்களுக்கு காணும். இந்த இரவு சாப்பாடு வந்து அதுவும் பயணம் செய்துட்டு போய் வந்துட்டு சாப்பிட இல்லை. அது உண்மை கதை. சரியா? இது ஒரு சாப்பாடே வந்து எங்களுக்கு பரிபூரணம். 3 பிளேட் எடுத்து வச்சிருக்கு 3 பேருக்கு. இவ ஏஞ்சம்மா விருப்பத்துக்கு நீங்க எனக்கு என்ன சாப்பாடு நாசிக்கூறான்னு சொன்னா நாங்க உண்மையிலேயே நாசி கூட எல்லாம் இப்ப கொடுக்குறேன் ஒருக்கா கொடுத்து 2 அதுக்கு பிறகு சாப்பிடுறேன். சரி அவன் விருப்பத்துக்கு ஒருக்கா தண்டலாம் உண்டு. இந்த முட்டையை வந்து அது சாப்பிட்றல வசந்த. ஏன்னா நாங்க வந்து இந்த முட்டை சாப்பிட்றோம் 2 பேரும். ஏன்னா அது வந்துக்கிட்டு அவியலா இருக்குமாண்டு. இப்போ கரண்டி எடுத்துட்டு வரீங்க? கரண்டி எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு ஓடி வாங்க போட்டு சாப்பாடு. ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைக்கு வந்து கணக்கு கொடுக்கக்கூடாது. சாப்பிட மாட்டா எல்லாம் பொறுக்கணும் தான். மற்றது எங்களை கொண்டு காட்டினா காணும் மிச்சம். மற்ற என்னண்டா பார்த்தீங்கன்னா கொத்து தான் வாங்கியிருந்தாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு நேரம் சென்றுட்டோன்னு அதால பெரிய கடைக்கு போய் கொண்டு வந்தாங்க. வரும்போது வாங்குவோம் இருந்த நாங்கள் இல்லை இதாக கிடந்த சிரமம். ஆனால் என்ன உதவியில வீடியோவில் பார்க்க இன்னும் நல்லா இருக்கு. அடுத்தது அப்பா இங்கேருந்து யோசிப்பீங்க. அப்பா வந்து குளிச்சு கொண்டிருக்கிறார். அவருக்கு வாங்கி வச்சிருக்க சாப்பாடு. அப்பா அந்த நாளைக்கு திடீரென்று ஒரு பயணம் கொண்டு போகிறார் எங்களை விட்டுட்டு முதல் அது ஒரு பக்கம் பயமாங்கிறாக்கு மனசுக்கும். என்னத்தை பயப்படுறது? சரி கடவுளை நம்பி கொண்டு எல்லாம் செய்வோம். அதோட அப்பா வந்து குளிச்சு கொண்டிருக்க அவருக்கும் வாங்கின சாப்பாடு. இப்போ அவர் வீடியோக்கு வரையிலேன்றவர் இதாக இருக்கு. இது உங்களுக்கு வேணாக்கும் எவ்வளோ சாப்பாடுங்க இந்தியா காணும் மிச்சம். நம்ம அணியாம வேண்டி நான் கொட்டுறது பின்ன இது வடிவாக காணும் திருப்தி. இதை வந்து உங்களுக்கு தான் போட போகிறேன். உங்களுக்கும் போடுங்க. எங்களுக்கு காணும் 2 பேரும். எனக்கும் காணும் போல இருக்கு. காணும் நான் குட்டி சாப்பிட்டு அப்படின்னு சிப்பாக்க வைப்போம். என் குட்டிக்கு வைப்போம். பாவம் தானே. சரி ஏஞ்சம்மா நாங்கள் உங்கள் பிள்ளைக்கு என்ன விருப்பம்?
என்னவா பொறு இப்போ எடுக்காதீங்க வீடியோ கணிப்பாட்டுங்கோ சரி ஓகே உன்னை வலிக்கால வச்சு சாப்பிடுவோம் வேணா ஓ ஓகே அப்போ நாங்கள் சாப்பிடும்போது பாப்போம் ஒரு வழியாக வந்து சாப்பிட்ற நேரத்துக்கு வந்தாச்சு உண்மையிலே வந்து நாங்கள் பிள்ளையாக சொல்கிறோம் நினைக்காங்க சில பேருக்கு சில இடத்து சாப்பாடு அதே மாதிரி எனக்கும் பிடிக்கல சொந்துக்கும் பிடிக்கல அதே மாதிரி மாமாக்கும் பிடிக்கல நானும் சாப்பிட்டது எனக்கு பசி வந்துட்டு 4 மணி ஆயிட்டு நான் அதான் தெரியும் 4 மணி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நேரத்தில் உண்மையாக அணுவை கூட்டிக் கொண்டு தான் போகக்கூடாது அதுக்கு கூட நீங்கள் என்ன பேசுறீங்களோ தெரியல உண்மையிலே நான் சொன்னேன் நான் நீங்கள் வர வேண்டாம் நில்லுங்கன்னு சொல்ல அணுதான் கேட்காம ஓடி வந்து இருந்தாலும் அணு வந்து அந்தந்த நேரங்களுக்கு சாப்பாட்டில் கவனம் செலுத்துவோம்னு சொல்லுவாங்க என்னதான் பழங்கள் வந்துருந்தாலும் ஒரே இடத்துல இருக்கிறது ஓ அது சரியோ அதெல்லாம் கூட அது நாங்க வந்து இடையில அந்த பழங்கள் நீங்க வாங்கி யாரும் இல்லாம என்ன கேட்டேன்னு சொன்னீங்க எங்க வசந்தக்கான இந்த வீடியோ எல்லாம் ஓ அன்றைக்கு வீடியோல விட்டுருந்தா எங்க அந்த பம்பலாவை கதைச்சிங்க அது கொண்டு துளைச்சி கடவுள அதெல்லாம் தான் சீசாக்கா மற்ற சாமியக்கா சில பேர் ஏன் வசந்த இப்படி கதைச்சது கவலையா இருந்தது அது வந்து 2 பம்பலா இருந்தது என்னன்னு சொல்றேன் பம்பல் இல்லாட்டி நான் அந்த வீடியோ அந்த கடையை யாரும் வெட்ட சொல்லியிருக்கு நாங்கள் பெம்பலா காய்ச்சி முடியாது தான் அப்படியே போட்டுறாங்க மற்றது ஃப்ளைக்ரம் சொன்னாங்க அது அப்படியே ஒரு கோவத்தில் ஒன்று காய்ச்சிட்டோம்னாலும் அதை நாங்கள் வீடியோட பதிவு செய்திருக்க மாட்டோம் அது வந்து பெம்பலா காய்ச்சது உண்மையிலே விருப்பம் வச்சிருக்கவங்க அதை பார்க்க இருக்கும் எடுத்து மோஸ்ட் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நான் கதை போகணும் ஏன் இப்படி வந்து சொல்லணும் அது கவலையா இருக்குதா நான் சொன்னேன் ஐயோ கடவுளை சும்மா தானே அது போட்டேன் சோரியக்கா உங்களுடைய மனசு எல்லாத்தையும் மனசையும் கஷ்டப்பட்டு தான் அதுக்கு வந்து நம்ம இந்த பேர் கேட்டுக்கொள்கிறேன் ஓகே அப்போ நாங்கள் சாப்பிடுவோமே சாப்பிட்டு போட்டு என்ன தேவைக்கா போகணும் நாங்கள் சொல்லுவோம் ஏஞ்சம்மா வந்து எங்கேஞ்சம்மாவுக்கு சாப்பாடு போட்ட காண இல்லைன்னா நான் வீடியோவுக்கு சாப்பிட மாட்டேன் நான் புதுசாக தான் சாப்பிட போகிறேன் ஓ ஆல்ரெடி பார்த்து கொண்டு இருக்கிறா அது பாங்க நல்ல பிள்ளை எனக்கு அங்கே அந்த சாப்பாடு பிடிச்சது இன்னும் தெரியலை உங்களுக்கு வந்து அது பிடிக்கல அங்கே நல்ல வெள்ளார சம்பல் வந்த விதம் அது வெள்ளார சம்பல் ஓ அது கோழிக்கறி வெள்ளார சம்பல் உருளைக்கிழங்கு கறி மற்றது என்னடா அங்கே வேலைக்கே நல்லா இருக்கும் அப்பாவுக்கு உங்களுக்கு எல்லாம் பிடிக்காமட்டாக்கான காரணம் உரைப்பு இல்லையண்டு அவங்க கொஞ்சம் பிடிக்காதான் என்றாலும் அந்த உப்பு புளி கொஞ்சம் காணாம மாதிரி இருந்தாங்க சோந்து குட்டியும் தான் சோந்து குட்டி உரைப்பு சாப்பிட்ற குறைவு சோந்து குட்டியும் நேரம் செஞ்சுட்டு மற்ற சாப்பாடு நேரம் கடந்து அதறியா அப்பா அந்த சிக்கன் சாப்பாடு இருக்கல அப்ப மீன் சாப்பாடு எடுத்து வர அப்பா சிக்கன் சாப்பாடு ஓ மானம்தான் மீன் சாப்பாடு எடுத்து வீடியோ எடுப்போம்னா பார்த்தாங்க நேரம் போயிட்டு மற்றது எங்களோட கடைச்சி போட்டேன் வேற ஒரு சில பேர் முன்னாடி கொண்டு வந்தவையில் அப்போ அதில் வந்து அதை நான் வீடியோ எடுக்கல அது சரி பெம்பலா போச்சு அப்பா நேற்று நாங்கள் சிரிச்சு வயிறுனோம் நேற்று நாங்கள் இங்கே இருந்தவளா பிளான் பண்ணினதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கண்ணு வச்சுட்டு வந்தாச்சு இங்கே போகிறது எனக்கு முதல்ல நித்திர வராது அது அந்த யோசனையாகவே இருக்கும் இப்போ வெளியே போகணும் அதே மாதிரி என்னையும் நித்திர விட மாட்டேன் அதை கலைச்சி கொண்டு இருப்பாங்க அம்மா வந்தோடனே ஃபோன் பண்ணி கேட்டாச்சு என்னது வந்தாச்சு வந்தெல்லாம் சொந்த குடியுமே நிற்கான ஆனால் நீங்கள் செய்தது சரியான சொல்லி எனக்கு தெரியுமோ நீங்கள் யாருக்கு சொல்லாட்டியும் அம்மாவுக்கு சொல்லியிருக்கோம் அம்மா சொல்லி இடையில போய் சொன்னா நம்ம ஏன்டா அம்மா அம்மாக்கா வந்து கேட்டதில்ல சும்மா இடையில சொன்ன அக்கா உடனே இடையில சொன்ன நீங்கள் இங்கேருந்து வலிக்கிறேக்க சொல்லு அப்படி கொடியாமத்தை தாண்டி சொல்லிட்டு ஏன் இங்கேருந்து வலிக்கிறேன்னு சொல்லு நம்ம கூட மாட்டா கடைசி மட்டும் அப்ப அக்கா கலோ உண்டா என்ன நீயும் போறியோ நான் ஏன் நடத்தினாண்டா வசந்த என்ன இன்னும் கொண்டு வந்து வீட்டை விட இல்லையண்டா அங்கால இறங்கி போட்டு போறோம் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஆயிருக்குமா அம்மா கண்டைக்கு போ பேசினவா ஃபோன் பண்ணி பேசினவா இல்லைண்ணா இப்படி எல்லாம் என்ன தெரியக்கூடாது சும்மா முடியாது சின்ன பிள்ளைத்தனமா தெரியாது அதுதான் என்னையும் தான் பேசல நான் கூட மறைஞ்சாலும் நீங்க நிக்கிறீங்களே இல்லையே விருப்பம் தானேங்க விருப்பம் உள்ள இன்னும் ஒரு உயிரில் இருக்கு இருந்தாலும் நம்மளாம் சாப்பிட முடியல லேட்டா மீனணும் ஆமா பின்ன இப்போ நாங்கள் வீடியோ
வீடியோ முடிச்சிட்டு ஓகே ஓகே இப்போ நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஸோ என்ன தேவைக்காக போனோம்னு சொல்லி இது வரைக்கும் மறந்து கொண்டிருக்க மாட்டீங்க. ஸோ என்ன தேவைக்காக போனோம்ன்றதை வந்து நாளைய தினம் வந்து ஒரு வீடியோவாக பதிவு செய்ய இருக்கிறோம். உண்மையிலே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்துக்காக தான் போனாங்களே. என்ன சரியான சந்தோஷம். நான் 5 பேர் போயிருக்கோம் பாருங்க. ஏன்னா 5 பேர் போயிருக்கோம். கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விடயமாக தான் இருக்கும். மற்றது வந்து நாங்களும் வந்து எதையுமே வந்து நாங்கள் ஒழிக்க போகிறது இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லைன்னா ஏன்னு சொன்னால் இது வந்து ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நின்று ஏதோ செய்கிறோம். அதால் வந்து எதுவாக இருந்தாலும் அதை வந்து நாங்கள் வீடியோவாக பதிவு செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் இந்த ஒரு கள்ளமும் இல்லை, ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து வெளிப்படையாக இருக்கிறபடியாக நேர்மையாக இருக்கிறபடியாக அதை வந்து நாங்கள் வீடியோவாக பதிவு செய்கிறது கடமைப்பட்டிருக்கோம். கடமைன்றதை விட எங்களுக்கு ஒரு விருப்பம். ஏன்னா யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து தங்களுடைய லைஃப்பில் நடக்கிறத சின்ன சின்ன ஒரு வீடியோவாக பதிவு செய்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதுக்குனுங்க தான் நாங்களும் வந்து நிறைய வீடியோவில் பதிவு செய்கிறாங்க. அதுலேயும் வந்து அந்த குடும்பத்தை சம்மந்தப்பட்டு போடுறதுன்னு சொன்னால் அது வந்து இன்னொரு பெரிய சந்தோஷமே. ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற நாள் வந்து இப்போ நாங்கள் இருக்கலாம். ஸோ அடுத்த நாள் அது வந்து மறந்து போடும். அதால் வந்து அந்த சந்தோஷமான இருந்தனால வேலைக்கு மறந்துடுவோம். இதே நாங்கள் அதை வந்து வீடியோவாக பதிவு செய்து ஒரு வீடியோ யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணும்போது இப்படிதான் நேற்று நான் வந்துட்டு நேற்று இப்படிதான் போய் கொண்டிருக்கேன் வீடியோ 500 அந்த வீடியோ. அப்போ வீடியோ பார்த்து கொண்டிருக்கேன். எங்களை அந்த கல்யாணம் வந்து தாலி கட்டுற வீடியோ போல அதுக்கு ஓதாரு நீ ஏன் பண்ண அப்புறம் தாலி கட்டிட்டீங்க. அதெல்லாம் ஒரு நினைவு தானே. உண்மையிலே வந்து ஒரு கல்யாண வீடு ஃபங்க்ஷன் நடக்கும் பாருங்க, வீடியோ எடுத்து வைப்பாங்க. அது வந்து ஒரு காலத்தில் சில எல்லாரும் இல்லை, ஒரு சில இடங்கள்ல அந்த வீடியோ பதிவோட இல்லாமல் போயிருந்தோம்னா பென்ட்ரைவோ சரி வீடியோ சரி வரைக்கும் பழுதாயிடும். ஸோ இதை வந்து நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வழியாக காலகாலத்துக்கு இருக்கும். மற்றது யாரையும் ஏமாற்ற முடியாது. அப்படியான சூழ்நிலைக்கும் ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்குது யூடியூப். ஸோ நாளைய தினம் நாங்கள் என்னத்துக்காக போனோம்ன்றதை எங்களை நேசிக்கிற உறவுகள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. எங்களை நேசிக்காத ஒரு சில பேருக்கு என்ன பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. ஓகே, அப்ப நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிறோம். நாளைய தினம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோவை பதிவு செய்யறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறோம். என்ன ஒரு எங்களோட சேனல்ல வந்து சொல்லு இந்த கதை சொல்லணும். ஒரு அம்மா ராதாமான்னு சொல்ல சொன்ன அடிக்கடியானும் எனக்கு சரியான கவலை அம்மோட அனுபவித்த சேனல் இதுன்றது நீங்க வந்து அடிக்கடி இந்த அனு பிளாக் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க சொல்லி விட சொல்லுவான். ஓகே, அப்ப சொல்லுங்க. ஓகே, எங்க அனு பிளாக் மறக்காம யாரும் புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு சேரும். மறுபடியும் சொல்கிறோம், எங்களுடைய யூடியூப் சேனலுடைய பெயர் அனு பிளாக். அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வீடியோ பார்த்து முடிய லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதுதான் அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போகிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.